ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நைட்டு 12 மணி ஆக போகுது. எனக்கு இது வந்து டீ கொடுத்துட்டு ஒன்று பண்ண போகிறேன். நானும் அது என்ன எனக்கு கண்டுபிடிங்க. ஒரு புது கடாய் இது வச்சாக்க நல்லா தெரியும். இது வச்சா நல்லா தெரியும். நான் பண்ணுறது கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. வேலையெல்லாம் நம்ம தப்பாக செஞ்சாலும் நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பாருங்கள், நெய் வந்து காலி ஆயிடுச்சு. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று ஐயோ நைட்டில் என்ன பண்ணுறேன் பாருங்கள். பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாமே இருக்குது. எதை போடலாம் நம்ம முதல்ல சொல்லுங்கள். நம்ம முதல்ல போட வேண்டியது லவங்கப்பட்டை. கத்தி கொஞ்ச நேரத்தில் வந்து காணாமல் போகிறது பாருங்களேன். எத்தனை கத்தி இருக்கும் என்கிட்ட சொல்லவே முடியாது. நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. லைவ் இருந்தால் லைவ் போட்டுருவேன். லைவ் தான் போயிடுச்சேன். எனக்கு வந்து இந்த திராட்சை பிடிக்காதுங்க. இருந்தாலும் போட்டுடலாம், மற்றவங்க சாப்பிட்டோம். என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிட்டு நல்லா இருங்க. கொஞ்சம் ரவை போட்டுக்கலாம். ரவையோட வந்து இந்த ஜவ்வரிசி இருக்கு பாருங்கள். இந்த ஜவ்வரிசி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மை ஃபேவரட் ஜவ்வரிசி பாயாசம் மை ஃபேவரட். புது கரண்டி தான் எடுத்துக்கணும். யோசிச்சுருந்தேன் புதுசாக கரண்டி எடுக்கக்கூடாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் செய்கிறதுன்னு நினச்சி பார்க்காதீங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். நான் செய்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க அது நான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கா, இங்கே ஒரு ஸ்டாண்ட் கட்டிட்டு நான் இது இருந்தாலும் வந்து எனக்கு என்ன பண்ண மாட்டேன். வாடகைக்காரங்களுக்கு கொடுத்தாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் சரி, என்ன சொல்லுங்க, ஒரு நல்ல ஃபெசிலிட்டியாக இருக்கணும். ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன். ஐயோ ஸ்லோ பண்ணுங்க, நான் பாருங்கள் ஸ்லோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். பாருங்கள், என்னோட ஃபோன் வைக்கிறது தான். யாருனாச்சும் ஒருத்தவங்க கிஃப்ட் எதனாச்சும் கொடுக்குறீங்களா? சும்மா ஓசிலேயே பார்க்குறீங்க. என்னடா இது, இத்தனை வருஷமாக நம்ம ஒரு யூடியூப் சேனல் நடத்தின்னு வரோம். அம்மாவுக்கு கிஃப்ட்டு கொடுக்கலாம் இல்லை, ஓசிலேயே பார்க்குறது. எனக்கு வந்து டீலேயும் சரி, காஃபிலையும் இருந்தால் சரி, எல்லாத்துலேயும் வந்து பால் வந்து
திக்காக இருக்கணும். இன்னொரு பாக்கெட் போட்டுடலாம். இன்னொரு பாக்கெட் போட்டுடலாம். எனக்கா மீதி இருந்தாக்கா நாளைக்கு காலையில் கூட சூடு பண்ணி பசங்க சாப்பிடுவாங்க, நானே சாப்பிடுவேன். நைட்டில் தாங்க இன்னும் வெரைட்டியாக சமைக்கலாமா. எனக்கு நல்லா முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க, இன்ட்ரெஸ்டே இல்லைங்க எனக்கு. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எப்படியாவது என்னுடைய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா மறுபடியும் என்னுடைய யூடியூப் எல்லாமே ஓப்பன் ஆகலாம். என்ன பண்ணுறேன்னு கன்ஃபியூஸாக இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்குதான். இன்னும் இனிப்பு சாப்பிட்டாலும் ஒரு காரசாரமாக என் வாழ்க்கையில் அளவாக சாப்பிட்டு அளவாக தூங்கி அளவாக வாழ்க்கையை பண்ணதே கிடையாது. என்ன அப்படி எங்கள் அம்மா அப்பா வளர்க்கல. எதுவுமே அளவில்லாத வாழ்க்கை தான். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆகிடும். ஒரு நாள் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆகிடும். அப்புறமா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் சொல்லுவாங்க இல்லையா? பொட்டேட்டோ எனக்கு வெளியில இருந்து வர வைக்கலாம்னு நினைக்கிறேன். நான் யோசிச்சு பார்த்தேன், சரி வாழ்க்கையில் இவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்க. மற்றவங்களை பற்றி யோசிக்கணும், மற்றவங்களை பற்றி பேசிக்கணும், எதுவுமே நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கை நம்ம பிஸியாக. ஜவ்வர்ஸ் உங்கள் ஃபேவரட்
மை ஃபேவரட் ஜவ்வரிசி பாயாசம். யோசிக்கவே இல்லை நான் நேரத்துக்கு வந்து எல்லாத்தையும் நான் சமையல் பண்ணி சாப்பிடுவேன். கிச்சன் நெஞ்சலே திக்கு கிச்சன். தண்ணியே போடாதீங்க, இவ்வளோ இருக்கும். மில்க் மேடு, இது மில்க் மேடு இருந்தால் மில்க் மேடு சேர்க்கலாம் நீங்கள். இன்னைக்கு வாழ்க்கை தாங்க நிஜம். நான் இந்த நிமிஷம் தான் நிஜம். இன்னைக்கு வாழ்க்கை இல்லை, இந்த நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கோமோ இல்லையோ தெரியல. எது நம்ம கடைசி மூச்சு, எது நம்ம கடைசி பேச்சு, எதுவுமே தெரியாது. ஆனால் எப்போவுமே என்னுடைய மூச்சு நின்றுச்சுனாக்கா நான் வந்து சந்தோஷமாக லா இலாஹா அஷ்ஹதன் லா இலாஹா இல்லா அஷ்ஹதன்ன முஹம்மதன் அப்து ரசூலுஹு சொல்லிட்டு நான் இந்த உலகத்தை விட்டு விடை பெறுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நல்ல லைஃப். சபர் சபர் சபர். பொட்டேட்டோ சாஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது. மயோனிஸ் இருக்குது, சாஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம ஜவ்வரிசி தான் அப்படி இருக்கு. சர்க்கரை வெங்காயிடுச்சா? சுகர் பிபி எதுனாச்சும் இருந்துச்சுனாக்கா, சுகர் இருக்கிறவங்க சுகர் சர்க்கரை வரும், அது போட்டுக்கோங்க. ஆறுலையும் சாவு, 100லையும் சாவு. இது சாப்பிட்டா தான் சாவு, அது சாப்பிட்டா தான் சாவுன்னு இல்லை. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். இது என்னுடைய டிவிஷன். அப்புறமா உங்கள் டாக்டர்கிட்டலாம் என்ன போட்டு கொடுத்துருப்பீங்க. யாரோட அது இப்படியெல்லாம் சொல்லி உசுப்பேற்றினது சொல்லிவிட்டு எனக்கு இது பண்ணுறேன். சூப்பராக ஒரு பாயாசம், சாஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்படி ரெடி ஆகிடுச்சு. சொன்ன சாஸ் எல்லாம் இருக்குது, மயோனிஸ் இருக்குது, போட்டுக்கலாம். ஃபுல்லாக காமிச்சேன்னா இதெல்லாம் நான் அட்வர்டைஸ் பண்ண மாதிரி. நான் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க, இருந்தாலும் சாப்பிடாம கூட இருக்க முடியல. சூப்பர் 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 சூப்பர். ஒரே ஒரு பொட்டேட்டோ தான் அது இருந்துச்சு, ஒரே ஒரு பொட்டேட்டோ. அங்கே பாருங்க. செம்ம செம்ம டேஸ்ட் இல்லை. செம்மையாக இருக்கும். பணம் எல்லாம்
செம்ம. இது நடுராத்தில் ஏந்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு நடுராத்தில் ஏந்து பார்த்துட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி தான் குடிக்கணும். ஒரு நாள் வெறும் ஜவ்வரிசி பார்த்தோம்னா முழுசாக எனக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை பிடிக்காது. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஒருத்தவங்க கொடுத்துட்டாக்கா குடிச்சு சர்க்கரை கம்மி, ரொம்ப 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 கம்மி சர்க்கரை. பாருங்க, நம்ம வந்து ரொம்ப கம்மி போட்டாங்க சர்க்கரை. இதே ஒரு டிஷ்ஷோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சாப்பிட்ற ஆர்வத்தில் மயோனீஸ் இதெல்லாம் மூடி போட மறந்துட்டேன். டின்னர் காமிச்சிருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக எங்கள் வயிறு தான் இருக்கும். ஹெவியான டின்னர். ஃபார் ஹோட்டலேருந்து ரொட்டி அண்டு மட்டன் கறி, இருந்தாலும் எனக்கு வந்து சர்க்கரை கம்மியாக மாதிரி தான் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அம்மா உங்கள் வீடியோ எப்படி இருக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் என்னுடைய முடிஞ்சிச்சு. செம்ம. செம்மையாக சூப்பராக சலாபீஸ்.